ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரெண்ட். நாம் பல்வேறு வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் வச்சுருந்தாலும் எஃப்டி, ஆர்டி அந்த மாதிரி பல திட்டங்கள், சேமிப்பு திட்டங்கள் வச்சுருந்தாலும் மக்களை ரொம்ப கவர்ந்தது. நாம் எல்லோரும் மேக்ஸிமம் வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாவரன் கோல்டு பாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தங்க பத்திர முதலீடு திட்டங்க. இது அரசாங்கத்தால் 2015 ஆரம்பிக்கப்பட்டது. இது மக்கள் மனதில் நல்ல பதிஞ்சுது, நல்ல வரவேற்பு பெற்றுது. இதன்படி என்ன பண்ணாங்க, நிறைய மக்கள் இதை வாங்க ஆரம்பித்தாங்க. வாங்கிட்டு இதை எப்படி வாங்குவாங்கன்னு சொன்னிங்கன்னா, கவர்மெண்ட்டு அன்னைய தங்கத்தின் விலையை நிர்ணயித்து பாண்டை இஷ்யூ பண்ணாங்க. பாண்டை இஷ்யூ பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட தொகை, உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் அந்த கோல்டு பாண்டு வாங்குறாருன்னு சொன்னால் அதுக்குண்டான தங்கத்தின் மதிப்பை அதில் குறிப்பிட்டு நம்மளுக்கு அந்த பாண்டை சைன் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக கவர்மெண்ட்டு இஷ்யூ பண்ணிவிடும். அதை நம்ம வச்சுட்டுருப்போம் வீட்டில். 8 வருடம் கழித்தவுடன் நம்மளுக்கு அன்னைய ரேட்டுக்கு எவ்வளோ கோல்டுனுடைய விலை போகுதோ அந்த விலைக்கு நாம் திருப்பி எடுத்து போய் அந்த பேங்க்கில் கொடுக்கும்போதோ இல்லை வேறு எந்த பேங்க்கில், கவர்மெண்ட் பேங்க்கில் கொடுக்கும்போதோ அதுக்குண்டான பணத்தை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதன் கூடுதலாக இதற்காக நம்ம கட்டின பணத்துக்கு 2.5% வருடாந்திர வட்டியும் கொடுக்குறாங்க. இதில் என்ன லாபம்னா, நம்ம ஆபரண தங்கமாக வாங்கும்போது கூலி, சேதாரம் அப்படின்லாம் திருப்பி கொடுக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதனால் நம்மளுக்கு நிறையா நஷ்டம் ஆகும். அந்த நஷ்டம்லாம் இதில் இல்லை. அதோட நம்மளுக்கு செக்யூரிட்டி, இந்த கோல்டு பாண்ட்ஸாக வச்சுட்டு இருக்கும்போது திருட்டு பயம்லாம் எதுவும் கிடையாது. அதே டைமில் நம்மளுக்கு வட்டியாக வேறு 2.5% கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ்ங்க இந்த பத்திரத்தில் இருக்குது. அதனால் மக்கள் மனதில் இதை பெரிதாக படிஞ்சுது, நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க. இது 2024 வரைக்கும் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. 2025 இஷ்யூ பண்ணலை. இது வரைக்கும் பண்ணி வச்சதை வாங்கி வச்ச மக்களுக்கு இப்போ ஒரு பயம் வந்துடுச்சு. இந்த வருஷம் நிறுத்திட்டாங்களே, ஏன் நிறுத்திட்டாங்க, நம்மளுக்கு நம்ம கட்டின பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்களான்னு சொல்லிட்டு இதை பற்றி நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம கட்டின பணம் நம்மளுக்கு அதே லாபத்தோடு கிடைச்சிடுமா, இல்லை ஏதாவது அதில் பிரச்சனை ஏற்படுமான்றதை இப்போ இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க, வீடியோவுக்கு பார்ப்பதற்கு முன் நான் உங்கள் நண்பன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரெண்ட். பேங்க் டீட்டெயில்ஸ் மற்றும் ஜென்ரல் அப்டேட்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரெண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை அழுத்திக்குங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு தங்கம் இறக்குமதியை குறைக்கணும் அப்படின்ற ஐடியாவில், அதாவது மக்கள் ஆபரண தங்கமாக, அதாவது ஜுவல்ஸு மற்றும் கோல்டு காயின்ஸாக வாங்கிறதுக்கு பதிலாக இதை நம்ம கோல்டு பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணால் அதை வாங்கி வச்சுக்கிறது மூலம் அவங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும், அந்த தங்கம் வாங்குறது குறையும். அதே டைமில் இந்த இறக்குமதி பண்ணுறதை குறைக்கலாம் அப்படின்ற திட்டத்தில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மக்களும் ஆரம்பத்தில் அதை நல்லா வாங்கிட்டு இருந்த அதே டைமில் என்ன பண்ணாங்க, கல்யாணம், பலவிதமான சடங்குகள் காரணமாக மக்கள் தொடர்ந்து இந்த கோல்டு ஜுவல்ஸை வாங்குறதும் காயின்ஸை வாங்குறதும் குறைக்கவே இல்லை. அதன் காரணமாகவேங்க இந்த கோல்டு இறக்குமதி அதிகரிச்சிக்கினே தான் இருக்குது நம்ம நாட்டில். அதனாலேயேங்க அது இறக்குமதி செய்கிற நாடில் லிஸ்ட்டில் முதன்மையாகவும் நம்ம இருந்துட்டுருக்கோம். கோல்டு பாண்ட்ஸை வாங்கி வச்ச மக்களுக்கு கிட்டத்தட்ட, அதாவது 250% அதிகமான லாபம் கிடச்சிருக்குங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா, 10 ஆண்டுக்கு பிறகும் இந்த தங்கத்தின் மேலே இருக்கிற மோகம் மக்களுக்கு குறையில. இந்த பாண்டும் வாங்கினாங்க, லாபகரமாக இருக்குதுன்னு. அதே டைமில் கோல்டு ஆபரணத்தையும் வாங்கினாங்க. இதன் காரணமாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இது வரைக்கும் கவர்மெண்ட்டு 147 டன் தங்கத்துக்கு சமமான தங்கப்பத்திரங்களை 67 முறை வெளியிட்டிருக்கு. அதை மக்கள் வாங்கியிருக்காங்க. இதன் காரணமாக அரசாங்கத்துக்கு 132 டன் கிட்டத்தட்ட அதுக்குண்டான மதிப்பில் ரூபாவாக நஷ்டம் ஏற்பட்டுதுங்க. எப்படின்னா, இப்போது விலை தங்கத்தினுடைய விலை ஏறிக்கொண்டே இருக்குது. வாங்கின மக்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அதுக்கு ஈடாக கொடுக்கணும் இல்லைங்களா. இன்றைக்கி தங்கத்தினுடைய விலையை பார்த்திங்கன்னா, கோல்டு பெர் கிராமு, ஒரு கிராமுக்கு 8500 ரூபாய்க்கு மேலே விற்கிதுங்க. அதாவது இதை வாங்கி வச்சுருந்த மக்கள் 3 மடங்கு மேலே லாபம் அடைஞ்சிட்டாங்க. ஆனால் கிராம் விலை ஏறிக்கொண்டே போகுது. ப்ரெசண்ட்டில் பார்த்திங்கன்னா
இப்போ எல்லா கோல்டு பாண்ட்ஸையும் கொடுத்த எல்லா கோல்டு பாண்ட்ஸையும் ரீடீம் செய்கிறாங்கன்னா அரசாங்கம், அதாவது திருப்பி வாங்கி கொண்டு அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அதன் மூலம் அரசாங்கம் இந்த மக்களுக்கு திருப்பி கொடுக்குற தொகை 1.2 லட்சம் கோடி திருப்பி கொடுக்கணுங்க. இதை நம்ம பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்கே, எப்படி கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டாக தெரியுது. ஆனால் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, அதாவது மத்திய அரசின் வருடாந்திர பட்ஜெட் அமௌண்ட்டு, அப்புறம் இந்தியா கடன் வாங்கி வச்சிருக்கிற அமௌண்ட்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னு கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தாங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா, இந்த சாவரன் கோல்டு பாண்டு தங்கப்பத்திரத்தால் ஏற்பட்டிருக்கும் கடன்றது 1.2 லட்சம் கோடின்றது மிக குறைவுன்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, மார்ச் 31, 2025 நிலவரப்படி கவர்மெண்ட்டுடைய கடன் 181.74 லட்சம் கோடிங்க. ஆனால் தங்கப்பத்திரத்தினால் ஏற்பட்டிருக்கிற கடன்றது 1.20 லட்சம் கோடி தாங்க. அதாவது 1.2 லட்சம் கோடி தான். இது சின்ன அமௌண்ட்டு தான் இந்த மொத்தமாக அரசாங்கத்தின் கடன் வச்சு கம்பேர் பண்ணும்போது. மேலும் கோல்டு பாண்ட்ஸுன்னு சொல்கிற தங்கப்பத்திரம் சாவரன் கேரண்டின்னு சொல்கிற இறையாண்மை உத்தரவாதம் உள்ளதுங்க. இறையாண்மை உத்தரவாதம்னா இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட்டே நம்மளுக்கு கொடுக்குற ஒரு உத்தரவாதம். அதாவது ஏதாவது கடன் வாங்கினா மக்கள் சொல்லுவாங்கள்ல, தலையை வச்சாவது கொடுத்துருவேன். அது மாதிரி கவர்மெண்ட்டு ஒரு பாண்டை இஷ்யூ பண்ணுதுன்னு சொன்னால், அது பல வகையான திட்டங்கள் மூலம் கடன் சுமை ஏற்பட்டால் அதை திருப்பி செலுத்திட முடியும் மக்களுக்கு. எப்படின்னு சொன்னால், இப்போது மக்களுக்கு உத்தரவாதம் அளித்திருக்கும் போது பல ஃபண்டுகளை, அதாவது பல நிதியை திரட்டுறதுக்காக கடன் வாங்குவது மூலமாகவோ இல்லை சில வரிகள் மூலமாகவோ நிதியை திரட்டி மக்களுக்கு கொடுத்துட முடியுங்க. கூடுதலாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சமீபத்தில் 321 டன் கோல்டு வாங்கி ரிசர்வாக வச்சுருக்காங்க. இதன் மூலம் அரசாங்கத்துக்கு $2000 கோடி லாபம் கிடைக்குதுங்க. இது பத்திரத்தில் ஏற்பட்டிருக்க கடன் சுமையை கம்பேர் பண்ணும்போது அரசாங்கம் ஏற்கனவே இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் லாபம் ஈட்டின்னு இருக்காங்க. அந்த லாபம் ஈட்டிங்கிற தொகையோடையோ நம்ம பட்ஜெட்டு ப்ளஸ்ஸு அரசாங்கம் வச்சுருக்க கடன் இதெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் இந்த 1.20ன்னு சொல்கிற 1.20 லட்சம் கோடின்றது சிறிய தொகை தாங்க. இதுவரை அரசாங்கம் 7 முறை இந்த தவணை பத்திரங்களை முழுமையாக திருப்பி செலுத்திடுச்சிங்க மக்களுக்கு. இப்போ 8வது முறையாக அதுக்கான தவணைக்கான அந்த காசை கொடுக்கறத ஏற்கனவே ஆரம்பித்து அந்த மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதன்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்காங்க. இது எதை நம்மளுக்கு காமிக்குதுன்னா, அரசாங்கம் அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்து தொடர்ந்து செஞ்சுட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதுக்கும் கூடுதலாக என்ன பண்ணுறாங்க, சமீப காலத்தில் தங்க இருப்பு நிதின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கோல்டு ரிசர்வ் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே, அதாவது 23-24 நிதியாண்டிலேயே இதை கணக்கிட்டு தான் இந்த கோல்டு ரிசர்வ் ஃபண்டை ஆரம்பித்து அதன் மூலம் 3552 கோடி டெபாசிட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு நிதியாண்டில் 24-25 இந்த காசு, அதாவது இந்த நிதி 28,605 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த தங்கப்பத்திர கடனை எல்லாம் மனதில் கொண்டு இது ஒரு சேஃப் சைடாக இருக்கட்டும்ன்றதுக்காக இந்த கோல்டு ரிசர்வ் ஃபண்டையும் ஆரம்பித்து அதில் பணமும் செலுத்தி கொண்டு வருதுங்க நமது அரசாங்கம். அதே சமயம் எல்லா பத்திரங்களையும் ஒரே நேரத்தில் திரும்ப பெற போகிறது கிடையாது அரசாங்கம். ஒரு காலகட்டத்தில் ஒரு கேப் விட்டு தான் எல்லாத்துக்கும் காசு கொடுக்க போகிறாங்க. கடைசி தவணை பத்திரம்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய முதிர்வு காலம், அதாவது மெச்சூரிட்டி 2032 தாங்க வருது. எனவே அரசாங்கத்துக்கு ஒரு முதிர்வு காலத்துக்கு கொடுக்கறதுக்கும் போதுமான இடைவெளி இருக்குங்க. இதனால் இது பணம் செலுத்துறதை திருப்பி கொடுக்கறத, மக்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு போதுமான பிளானிங் பண்ணிக்கலாம் அரசாங்கம், அவங்களுக்கு போதுமான நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. மேலுங்க 2029வது நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார பலத்தை, அதாவது எக்கானமிக்கல் ஸ்ட்ரென்த்தை 5 லட்சம் கோடி டாலராக உயர்த்த மத்திய அரசு இலக்கு வச்சுருக்காங்க. மேலும் நம்மளுடைய இந்திய பத்திரச்சந்தைன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 2.7 லட்சம் கோடி டாலர் மதிப்புடையதுங்க. மேலும் நம்மளுடைய கார்ப்பரேட் பத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ன்னு சொல்கிறது, அதனுடைய சைஸஸ் பார்த்தீங்கன்னா
$60,000 கோடி மதிப்புடையது. இத்தகைய சூழ்நிலையில் தங்கப்பத்திரம் போன்ற கடன்கள், அதாவது மக்கள்கிட்டேருந்து வாங்கின்னு திருப்பி இஷ்யூ பண்ணணும், அவங்களுக்கு காசு கொடுக்கணுன்ற அந்த கடன் சுமைன்றது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்க. இந்திய அரசின் பணம் செலுத்தும் திட்டம், அதாவது நம்மளுடைய பேமெண்ட் சிஸ்டம்ன்றது, இந்தியன் கவர்மெண்ட்டோடைய பேமெண்ட் சிஸ்டம் ரொம்ப நம்பகமானது. இந்த ஃபைனான்சியல் சிஸ்டமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதன் காரணமாகவே இந்த கோல்டு ரிசர்வ் ஃபண்டு ஆரம்பித்து அதெல்லாம் வேற இந்த கடனை நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணுது. அதனால் வல்லுநர்கள், அதாவது இந்த ஃபைனான்ஷியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கோல்டு பாண்டு ஸ்கீமில் இன்வெஸ்டராக நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இதை பற்றி கவலையே படவானா, எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எந்த பாதிப்பும் வராது, அரசாங்கம் திருப்பி கொடுத்துடும் எல்லாத்தையும், இதில் எந்த விதமான சந்தேகமும் நீங்கள் படவானுங்க. அதனால் சாவரன் கோல்டு பாண்ட்ஸில் முதலீட்டாளர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் பணம் எப்பவும் போல் நல்ல லாபத்துடையே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த காணொளி எல்லாருக்கும் பகிருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.